தாவீதுக்கு பால் கொடுக்கும்போது தாய் தேற்றி இருக்கிறாங்க. தாய் நிறைய வசனம் சொல்லி இருக்கிறாங்க. அதான் சொல்லுவேன், நான் என் தாய்ப்பாலை குடிக்கும் போதே உன் பேரில் நம்பிக்கையா இருக்க வைத்தீர், நான் உம்முடைய சார்பில் விழுந்தேன். மார்போடு அந்த தாய் தாவீது குழந்தையா இருக்கும்போது சேர்க்கும் போதே அவனுக்கு நல்ல நம்பிக்கையை ஊட்டிட்டாங்க. ஏன்னா அந்த அம்மாவுக்கு தெரியும் ஃபேமிலி சிச்சுவேஷனை பார்த்து, இந்த பையனை தூக்கி விடுறதுக்கு இந்த வீட்டில் யாரும் கிடையாது. ஆனா இவனை தூக்கி விடுற ஒருத்தரை குறித்த நம்பிக்கையை இவனுக்கு பால் கொடுக்கும் போதே ஊட்டி விட்டாங்க. அவ்வளவுதான். ஆமா, யாரும் கிடையாது. ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான் கொஞ்ச நாள் இருந்தான். அவன் பேர் என்ன தெரியுமா? யோனத்தான். ஆனா அந்த யோனத்தானோட தாவீது டைம் ஸ்பெண்ட் பண்ணதை விட ரியாலிட்டி என்னன்னா, சவுல் கூட தான் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருந்துச்சு. நம்ம லைஃபும் அப்படிதான். ஆமே, ஐயோ நம்ம யோனத்தான் கூட ரொம்ப நாள் ஓடலான்னு பார்த்தா நம்ம ஓடுறது ஃபுல்லா யாரு கூட தான் இருக்கு தெரியுமா? சவுல் கூட தான் இருக்கு. ஆமே, ஆனா தாவீதுக்கு பிளஸ் என்ன தெரியுமா? அவன் தன்னை தேற்ற பழகினான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம சூறை செடி கீழே படுத்தாலும் எப்பவுமே தூதன் வரணும்னு கிடையாது. தாவீதுக்கு ஒரு நாள் கூட தூதன் வந்து தேற்றுனதை பார்க்க முடியாது. நம்மளை தூதன்லாம் வந்து தேற்றுவான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நம்மளை சுத்தி இருந்து பார்ப்பாங்க, அது வேற. ஆமா, எப்போ வரணும் தெரியும். ஆனா நம்மை தேற்ற பழகணும். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற? அவர் தானே நீயா அவர் குப்பியிலிருந்து சிந்தும் போது நீ தலையை கொடுத்தியா? இல்ல, ஆட்டு தொழுவத்தில் இருக்கிற உன்னை கண்டுபிடித்து தெரிந்தெடுத்து சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் கைக்கும் கோலியாத்தின் பட்டயத்துக்கும் சவுலின் ஈட்டிக்கும் உன்னை தப்புவித்து அபிஷேகித்தது உன்னை என்றென்றைக்கு சிறுமைப்பட்டு போவதற்கல்ல, சில காரியங்கள் நடக்காமல் போகிறதை குறித்து தளராதே. இதோ நாட்கள் வருகிறது. ஆமென், நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.